நேயர்களே, அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் எங்கே? மக்கள் தேடுகிறார்கள். அவர் அந்தளவிற்கு ஒன்றும் காணாமல் போகவில்லை, மக்களுடன் தான் இணைந்திருக்கின்றார் என்பது உறுதியாக இருக்கிறது. எவ்வாறு இணைந்திருக்கிறார் என்றால், 2017ஆம் ஆண்டிலிருந்து 2020ஆம் ஆண்டு வரையில் கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட்ஸ் என்கின்றதான ஒரு பிரபலமான நிறுவனம், அந்த நிறுவனத்தில் பணியாற்றியவர் தான் ஜோ பைடன். அதற்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதியாக போட்டியிட்டு மக்களால் தெரிவு செய்யப்பட்டார். அவருடைய ஆட்சி இப்பொழுது மீண்டும் மக்களால் கவிழ்க்கப்பட்டு டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருக்கிறார். ஜோ பைடன் தான் பதவியை இழந்து 2 வாரங்களுக்கு பிறகு மீண்டும் இணைந்திருக்கின்றாராம் த கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட் என்கின்ற நிறுவனத்தோடு. அந்த நிறுவனம் என்ன செய்கிறது என்றால், மக்களுக்கான சமூக சேவைகளை செய்கின்ற ஒரு பிரபலியமான நிறுவனம். முன்னாள் ஜனாதிபதிகளில் ஒருவரான பராக் ஒபாமா, அவருடைய மனைவி மிஷேல் ஒபாமா ஆகியோர் அந்த நிறுவனத்தில் இருக்கிறார்கள். ஜோ பைடனும் அங்கு இருக்கின்றார். அந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டு இருக்கின்றார். அவர்களுடன் இணைந்திருக்கின்றார். அந்த நிறுவனம் மக்களுக்கான பல சேவைகளை, சமூக சேவைகளை ஆற்றி வருகிறது. அதிலும் குறிப்பாக அந்த கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட் என்கின்ற பொழுது அதில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால், சினிமா துறை சார்ந்தவர்கள், விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள், பொழுதுபோக்குத்துறை சார்ந்தவர்கள், இசைத்துறை சார்ந்தவர்கள். இவர்கள் ஒருங்கிணைந்துதான் அந்த அமைப்பை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப், அதாவது அங்கத்தவர்களும் இவர்கள் தான். இவ்வாறான துறைகளில் உள்ளவர்களுக்கு, சினிமா, விளையாட்டு, இசை, பொழுதுபோக்கு, இவ்வாறான துறைகளில் உள்ளவர்களுக்கு ஏற்படுகின்ற இழப்புகள், அது தவிர அவர்களுக்கு தேவைப்பாடாக உள்ள விடயங்கள், அவர்களுடைய குடும்ப நல்வாழ்வுகள், அவர்களுக்கான உதவிகளை வழங்குவதுதான் இந்த கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட் என்கின்ற அமைப்பினுடைய நோக்கம். அதில் இணைந்து கொண்டு தன்னுடைய கடமைகளை மகிழ்வாகவும் மன நிம்மதியாகவும் செய்து வருவதாக ஜோ பைடன் தரப்பு உறுதிப்படுத்தி இருக்கிறது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் பல அரசியல் பிரபலங்கள் தங்களுடைய இறுதி காலம், வயது முப்பினான காலங்கள் மற்றும் ஏதாவது அழுத்தங்களால் இருக்கக்கூடிய காலங்களில் இவ்வாறான கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட் என்கின்ற தனியார் அமைப்பு, இது போன்ற வேறு அமைப்புகளோடு தங்களை இணைத்துக் கொள்வது பழமையான நிகழ்வு. ஏனென்றால் அங்கு அவர்களுக்கான மகிழ்ச்சி, மன நிம்மதி கிடைக்கிறது. நாட்டினுடைய கலைஞர்களை, கலைகளை அவர்கள் வளர்ப்பதனாலும் அவர்களை சந்திப்பதனாலும் ஒரு நிம்மதி கிடைக்கிறது. இப்படி நான் சொல்லுகின்ற பொழுது, இலங்கையிலும் அதிலும் வட மாகாணத்தில் இவ்வாறான ஒரு அமைப்பு இருந்திருந்தால் அல்லது சிறப்பாக இருக்குமானால், இது சொல்லலாமோ தெரியவில்லை, சொல்லுகிறேன். என்றால் மன அழுத்தம் உள்ளவர்கள் பலர் இருக்கின்றார்கள். இலங்கையிலும் மன அழுத்தத்தினால் தங்களுடைய நாளாந்த கடமைகளை செய்ய முடியாதவர்கள், உயிர் நீத்தவர்கள் நிறைய பேர். வடக்கு மாகாணத்திலே, யாழ்ப்பாணத்திலே மன அழுத்தம் அதிகரித்ததால் மரணித்தவர் பிரபலங்கள் பலர் இருக்கின்றார்கள். அரசியலாக இருக்கலாம், சமூக சேவைகளாக இருக்கலாம், தனியார் நிறுவனங்களுடைய தொழிலதிபர்களாக இருக்கலாம், சொல்லிக்கொண்டே போகலாம் இல்லையா? எனவே இவர்களுக்கு அந்த மன அழுத்தத்தை போக்குகின்ற வகையில் இப்படியான சமூக சேவைகள் அமைப்புகள் அவர்களை இனங்கண்டு அல்லது அவர்கள் கூட இவர்களோடு இணைந்து கொண்டு தங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மன ரீதியிலிருந்து தங்களை தயார்படுத்துவது என்பது கட்டாயமானது. ஏனென்றால் மன அழுத்தம் என்பது ஒரு மனிதனுக்கு மரணமான அல்லது மரணமாகக்கூடிய வாய்ப்பாக அமையக்கூடாது என்பதை நான் நினைக்கிறேன். அதிலிருந்து மீண்டு அவர்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். எனவே நான் சொன்னது போல சினிமாவோ, விளையாட்டோ, பொழுதுபோக்கோ, இசையோ, ஏதாவது ஒரு துறைகளில் ஒரு கலை ரசிகனாக, ஒரு கலைஞனாக மனிதர்கள் ஏதாவது ஒரு துறையில் உங்களை மிளிர வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்வு மன அழுத்தம் இல்லாத, எவ்வளவுதான் மன கஷ்டங்கள் மனதில் இருந்தாலும் கலைகளோடு ஈடுபடுவதனால் நீங்கள் அந்த அழுத்தங்களில் இருந்து விடுபடுகிறீர்கள். இது 100% உண்மை. மீண்டும் சந்திப்போம்.